வணக்கம். வாங்க நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தா வாகமான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை வாகமான் கிளம்புறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்க்கலாமா? டீ எஸ்டேட்டா? காப்பியா? ஆமாம், நம்ம அப்படியே போன பக்கமெல்லாம் காப்பி கிடையாது. இங்கே காப்பி இருக்குது. ஸ்டெப் ஸ்டெப்பாக இதெல்லாம் சொந்தமாக அவங்கவுங்களுக்கு சொந்தமானதாக இருக்குமா? ஓகே ஓகே. இதுவா அந்த கொட்டைப்பாக்கு, நிஜாம் பாக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கள? பாக்குங்கிறது ஒன்று தான். அதில் உடச்சி வரதா நிஜாம் பாக்கு, அந்த பாஸ்பாஸ். ஓ, இந்த மரம் இதுதான் மொத்தத்தில். இந்த மரம் இல்லை, தென்னை மரமாக இருந்துச்சு. உங்க வாகையா? அந்த காய் வந்து அப்படியே வாங்கிக்கிறாங்க. அந்த காய் வந்து கிலோ 400 இருக்காங்க. எந்த காய்? இந்த ஜாதிக்காய். அவங்க காய் மேல இருக்கிறது ஜாதி பத்திரி. அந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது 2400 ஒரு கிலோ. எத்தனை ரூபா? 2400 ஒரு கிலோ. அப்ப அதுலயே 3 ஒரு பழத்துல 3 எடுக்கறாங்க. மேல இருக்கிற பழம் வந்து சம்மந்தி செய்யலாம். சம்மந்தி செய்யறாங்க. உள்ள அந்த சிகப்பு கலர் வந்து பூ வந்து அது வந்து என்ன சொன்ன, ஜாதி பூவா? ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரி. 2400 சிகப்பு கலர். அந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது ஜாதி பத்திரி. ஜாதிக்காய்க்கு மேல இருக்கு. ஜாதிக்காய் காய வச்சு உடைச்சாங்கன்னா நல்ல மணமா இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல நம்ம பாப்பாக்கே நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கியிருக்கிறோம். நம்ம இதுக்கு பிரியாணி, குருமா எல்லாத்துக்கும் போட்டோம். ஓ, சமையலுக்கா? குருமாக்கு போட்டா ஒரு காய் அரைச்சி போட்டா குருமா நல்ல மணமா இருக்கும். மசாலா பிரியாணி மசாலா போடுவாங்க. அந்த பவுடர்ல பிரியாணி மசாலாக்கு போடணும். In 300 மீட்டர் ஓடிடுது. மேல இருக்கு பாரு, தண்ணி வேற ஒழு. ஆமாங்க, கல்லுல தண்ணி வேற ஒழுகுதுங்க. இங்க பாருங்க, தெரியுதா? தண்ணியா? நாங்க ஏன் குடிக்கிறோம்? நாங்க தான் அதுல என்னமோ மலையாளத்துல வேற எழுதி வேற போட்டிருக்கிறாங்க, முக்கியமா இறங்கி போக கூடாதுன்னு. இப்படியே என்ன இந்த மலை ஏற நேரம் வானத்தை தொடர மாதிரியே இருக்குது. மலை ஒரே ஒரு வீடு. இது என்னங்க மேல என்னமோ மஞ்சள் கலர்ல இருக்குது, அது என்னது? சச்சா. பாருங்க, ஒரே ஒரு வீடு, 2 வீடு தனித்தனியா. பூரா காலியடா, பூரா மலை, பூரா டீ தோட்டம். சூப்பரா இருக்குதா? வால்பாறையில மலையெல்லாம் இல்ல, எஸ்டேட் இந்த மாதிரி க்ளீனா இருக்கும். ஓ, பெரிய மண்ணு இந்த மாதிரி ரோடு அகலமா இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு பிரைட்டா இருக்கும். அதுதான் வால்பாறை. இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கு எஸ்டேட் எல்லாமே. ஓ, வேலை செய்யறாங்க பாரு அங்கங்க. அவங்க டீ தோட்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க போல இருக்குது. அதுதாங்க. இதெல்லாம் குத்தகை எடுத்துப்பாங்க. இவங்க இடம் கிடையாது. 99 வருஷத்துக்கு. கவர்மெண்ட் கிட்டயா? 99 வருஷம். இருக்க மாட்டான். எழுத 3 தலைமுறை மாறிடும். 100 வருஷத்துக்கு அந்த மாதிரி. ஆமா, ஊட்டி ஃபுல்லா அப்படித்தானே. 100 வருஷம். வர வழியிலேயே நம்ம ஒரு பார்க் பார்த்தோம். பார்க் சுற்றலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம், பார்க்கை சுற்றி பார்க்கலாம். வாகமான் எங்கே இருக்குதுன்னு யாரும் எங்கிட்ட கேட்கக்கூடாது. இங்கே இருக்குது பாரு வாகமான், தெரியுதா? இங்கே இருக்குதுன்னு யாரும் கேட்பீங்களா என்கிட்ட? வாகமான் எங்கே இருக்குதுன்னு கேட்க மாட்டேங்க. வந்து வாங்கிக்கோங்க. எலியை நேரம் முழுசாக கொண்டு வந்து வச்சுட்டாங்களா? எலிக்கு பக்கத்தில் நேராக போய் நிற்கிறீங்க. எலி பிடிச்சி போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
என்னமோ நேரம் பிடுங்கி கொண்டு வந்து நெட்டின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது பக்கத்தில் ஒரு காவல் காக்க ஒரு தேவதை நிற்கிது வரங்க. அழகா இருக்குதுல்லங்க. இது என்ன பூங்க? கலர் கலராக இருக்குது. அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட இந்த மாதிரி பண்ணல. ஊட்டியில் இந்த மாதிரியே இருக்குது. ரோஸ் கார்டனு அன்றைக்கெல்லாம் நம்ம ஓரப்போ இப்படி இல்லையே. ஓ இத்தனை நேரம் உங்களுக்கு காசர் ஏசியில் இருந்த பரவாயில்ல, இந்த ஏசிக்கு வேறு வந்திருக்கிறீங்க பூவோட சேர்ந்து. நாறு மணக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவ்வளோ லைட் போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து பார்க்குறக்கு இது பூரா ரோஸ் பூ மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தெரியுது இதெல்லாம் ரோஸ் பூ இல்லை, செடியே ரோஸ் கலரில் பூத்துருக்குது. எம்மனை இவ்வளோ பெரிய இன்சில் வரைஞ்சிருக்கிறாங்க. மதர்னு வரைஞ்சிருப்பாங்களோ, எம் மதர். சிறுத்தை வந்துடுச்சு. சிறுத்தை எப்படி நிற்கிது வரு சின்னங்கொண்டு. கீழேருந்து வரும்போது வெயில் வெளுத்துதே திடீர்னு. ஏங்க கீழேருந்து வரும்போது அவ்வளோ வெயில் வெளுத்துது. இப்போ ஏன்னா திடீர்னு இவ்வளோ பனி வர ஆரம்பிச்சு. மழை வந்துருச்சு, வாங்க போகலாம். போகலாமா? மழை வந்துருச்சுப்பா. கீழெல்லாம் நல்லா தெரிஞ்சு அதுக்குள்ளே நம்ம வரக்குள்ள மிஸ்டு ஆகி போயிடுச்சு. ஒன்றும் தெரியல. வெயில் அடிச்சுட்டு வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட் போடல, இப்போ ஆள் இல்லாத இடத்துல லைட் போட்டு வச்சிருக்கு. வாகமானே பூரா இப்படித்தான் இருக்குமா? 4 மணிக்கே இந்த மாதிரி இருக்குதுன்னா நைட்டு 8 மணி 9 மணின்னு நமக்கு பயமா இல்லாத இந்த மாதிரி இருக்குது. இது 4 மணி, சாயங்காலம் 4 மணி. ஆப்போசிட்ல வர்ற தெரியுதாங்க? உங்களுக்கு விடிய காலை 6 மணி, எனக்கு ராத்திரி 12 மணி மாதிரி இருக்குது. ஒண்ணுமே தெரியலையே, இருட்டா இருக்குது. இந்த ஊர்ல எப்பவுமே அப்படித்தான் இருக்குமா?
இங்கே வாகமான் அப்படித்தான் இருக்கும். எப்பவுமே வா வாகமான் அப்படித்தான் வருஷம் 365 நாளுமா? தெரியல, நம்ம இப்போ தானே வரணும். வாகமான் கிளைமேட் நல்லா இருக்குன்னு கேள்விப்படுது. ஊட்டி கொடைக்கானல் விட ரொம்ப குளிராக இருக்குது, மிஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம ஊட்டி போனப்பெல்லாம் கூட இப்படி இல்லை. இனத்தையே நீ அவமானப்படுத்தின பாரு. சூப்பர் கிளைமேட் ஏப்பா. ஆஹா, ஊட்டியில் இந்த மாதிரி சீசனில் வெயில் இப்படி மிஸ்ட்டு வருமா? ஊட்டியில் கூட இப்படி இருக்கிற மாதிரி நாமும் ஊட்டியில் இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாள் கூட போகல. ஆனால் இன்னும் காய வரல. ஆக்சுவலாக காயெல்லாம் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. காடு பூரா கொய்யா வந்து இல்லை, இங்கே பாரு காட்டுக்குள்ளே பூராமே கொய்யா தான் இருக்குது. கொய்யா மாமரம். நிறுத்து கொய்யா. யார் சொந்தக்காரங்க? யார் சொந்தக்கார? ஹேமா சொந்தக்காரங்களா? ஹேமா சொந்தக்காரங்க இங்கே எதுக்கு வராங்க? அப்பா வீட்டு சொந்தக்காரங்க தான் எல்லாரும். கூப்பிட்டு போலாவா? ஒன்று ஒரு லட்சம். வந்து நிறைய கொண்டை ஊசி வளைவு இறுக்கி கண்டு தான் பயப்படும். ஊட்டி கொடைக்கானல்லாம் அவ்வளோ கொண்டை ஊசி வளைவும் இல்லை, பயமும் இல்லை. நான் இடுக்கி வர்றதுன்னா மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நைட்டு நடந்தது யாராவது மறப்பாங்களா? என்னன்னா அப்போ வாந்தி எடுத்து அத்தனை வருஷம் உண்மை அதுதான். நான் வாந்தி எடுத்தது இறங்குதா? என்ன ஸ்டாப் பண்ணி போட்டுருக்குது? ரொம்ப ஸ்லோ. ஒரு பெண்ட் ஒன்று மடி மேலே ஏறணும். அல்ஃபன்ஸாவா? எத்தனை ரூபா நம்ம ஊரில்? 240 ரூபாயில ஒரு காஸ்ட்லியான மாம்பழம். 5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நேரம் டீ குடிக்கணும்னு தோணல, இப்போ திடீர்னு கட்டன் டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டியே, என்ன காரணம்? வேறு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு டீ தான் வாங்கி கொடுத்தீங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாரு. பணி எப்படி போயிது பாரு. ஊட்டி தானே. அடிக்கிற குளிருக்கு சூடான கீழே கீழையா? அப்பா கீழே பனி பாருப்பா. அது மஞ்சள் கலர்ல இருக்கிற சூரியனா? அப்பா கீழே அந்த மிஸ்ட் மாதிரி மணி வரைக்குமா நம்ம ஊர்ல வெயில் அடிக்குது? 6:30 மணி வரைக்குமா வெயில் அடிக்குது? அடியில கடல் மேல மலை. அது எப்படிங்க அடியில கடலுக்கு மேல மலை? அப்புறம் என்ன கீழே கடல் இருக்கான்னு கேட்கறது. மேல இருக்கிற தண்ணி எல்லாம் போகுது பாரு, சரிதா? அது வெயில். மஞ்சள் கலர் மலமலை அடிக்கும் தெரியலையா? ஆமா 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 ஆமா, அது வெயில். இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது பூரா போல. இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற தண்ணியில இருக்கிற ஆவியா? மேகம். இந்த மேகமா? அது எப்படி நம்ம இருக்கிறது கீழே இருக்கு? நம்ம இருக்கிறது இல்ல, அது எங்கெல்லாம் இது இருக்குது, மரங்கள்லாம் இருக்குல்ல. ஆமா. பாப்பா பலாப்பாய் இருக்கு, வேணுமா? வண்டி அடடா, இங்கே பாருங்க.
அந்த பக்கம் வெயில் அடிக்குது. அங்கே ஒரு மேகம் தெரியுது பாருங்க, அந்த இடத்துல வெயில் அடிக்குது. கரெக்டாக அந்த வீடு இருக்கிற இடத்துல மழை வெயில், பாக்கெல்லாம் பனி. எப்படி போய் பாருங்க, அப்படியே மேலேருந்து அப்படியே வந்து போர்வையால் போத்தி இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு டனல்? 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கேரளா டு 1 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். சென்னை பைபாஸில் தான் இருக்குது. சென்னையில் கேரளா பைபாஸ். கேரளா பைபாஸ்லையா? கொச்சின் பைபாஸ். இந்த மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. அதான் முடிஞ்சு. அங்கே கோயம்புத்தூரை பற்றியே தெரியல உங்களுக்கு. அவங்க வெளியிலேயே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேமா. அவங்களுக்கு எல்லாமே அங்கேயே கிடைச்சிது. அவங்கெல்லாம் அதிகமாக வெளியே வர்ற ஆளுங்க இல்லை. அவங்களுக்கு நல்ல வசதி. ஆஹா. நல்லா காசு. ஃபைனலி டூர் போயிட்டு முடிஞ்சாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குறீங்களா? லைக் போடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.